அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மையப்பரை வணங்குகிறேன். பேரருள் தருவாயி திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணாயா. பக்த கோடிகளுக்கு வணக்கம். விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான ராமபிரான் அவதாரம். அந்த ராமபிரான் அவதாரம் எடுத்த பொழுது ஆஞ்சநேயர் அவருக்கு உறுதுணையாக இருந்தார், தீவிர பக்தராகவும் இருந்தார். ஆஞ்சநேயரின் அமானுஷ்யங்களை நான் நேரடியாக அதன் தரிசனத்தை பார்த்தேன். அதை உங்களோடு தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வீட்டில் பூஜை செய்வது வழக்கம். அப்பொழுது ஒரு நாள் வாழை இலையில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருந்தேன். பிறகு கற்பூரம் அணைந்த பிறகு அந்த வாழை இலையில் ஆஞ்சநேயரின் முகம் நன்றாக தரிசனமாக காட்சி தந்தது. என் மனைவி குழந்தைகளை அழைத்து அதை காண்பித்தேன். அவர்களும் அந்த தரிசனத்தை வணங்கினார்கள். மறுநாள் காலை 8 மணி அளவில் நான் ஒவ்வொரு ஆண்டும் தீபம் ஏற்றும் நஞ்சுண்டேஸ்வர் மலையிலிருந்து ஆஞ்சநேயர் நேரடியாக என் தோட்டத்திற்கு வந்துவிட்டார். வந்தபொழுது சாப்பிடுவதற்காக அமர்ந்து கொண்டிருந்தேன். அதை பார்த்தவுடன் அந்த சாதத்தை ஆஞ்சநேயருக்கு வைத்தேன். அவர் அதை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிப்பதற்கு கிணற்றருகில் சென்றார். அதன் தொட்டின் மீது அமர்ந்த பொழுது அதை நான் புகைப்படமாக எடுக்கலாம் என்று நினைத்தேன், எடுத்துவிட்டேன். அதையும் உங்களுக்கு நான் இப்பொழுது பதிவிடுகின்றேன். மறுநாள் நான் ஒவ்வொரு ஆண்டும் தெய்வமேற்றும் நஞ்சுண்டேஸ்வர் மலையில் பூஜை செய்வது வழக்கம். அப்படி அங்கே இரவு 8 மணி அளவில் பூஜை செய்த பொழுது அங்கே அந்த விளக்கை புகைப்படம் எடுத்த பொழுது அங்கே ஒரு கருநிழல் தெரிந்தது. அந்த நிழலும் இந்த என் வீட்டிற்கு வந்த ஆஞ்சநேயருடைய உருவமும் ஒரே மாதிரியாக இருந்தது. ஒரே திருமுக தரிசனத்துடன் வாழை இலையில் இருந்த ஆஞ்சநேயர், தொட்டியின் மீது அமர்ந்த ஆஞ்சநேயர், விளக்கு ஒளியில் இருந்த ஆஞ்சநேயர், மூன்றும் ஒரே அமானுஷ்ய சக்தியுடன் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பேரொருள். நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் அடுத்த விஷ்ணுவின் அடுத்த அமானுஷ்யங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.